ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மை மெடிக்கல் ஹெல்ப் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் மூலயமா வீட்டில் இருக்க பெரியவங்க வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க நியர்பை டாக்டர்ஸ், ஹோம் நர்ஸ், கேர்டேக்கர், ஃபிசியோதெரபிஸ்ட், இன்னும் நிறைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இதில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்ஸில் நீங்கள் மை மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மை மெடிக்கல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி நம்ம ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனை அதில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண சொல்லும். லெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். லெட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வருது. யூசராக போகிறீங்களா இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக போகிறீங்களான்னு. ஸோ நான் ஒரு யூசராக போய் எப்படி ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனை நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுங்கிறத காட்ட போகிறேன். நான் ஒரு யூசராக லாகின் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நேம், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கெட் ஓடிபின்னு கொடுத்துட்டு உங்களோட ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் லாகின் நம்மளோட லொக்கேஷனை எனேபிள் பண்ண சொல்லும். எதுக்கு நம்ம லொக்கேஷனை எனேபிள் பண்ணுறோம்னா நமக்கு நியர்பை ஸ்பெஷலிஸ்ட்டை இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஈவன் நம்ம வேறு லொக்கேஷன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கரண்ட்டாக வேறு ஏதாச்சும் லொக்கேஷனுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா கூட நம்ம இந்த இடத்துல அந்த லொக்கேஷன் நேமை டைப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நியர்பை டாக்டர்ஸ் யார் இருக்காங்க, அவைலபிளாக இருக்காங்கங்கிறது கூட நம்ம இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கரண்ட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை நான் உங்களுக்கு புக்கிங் அப்பாயின்மெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஹோம் நர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியை நான் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு இந்த ஹோம் நர்ஸ் எந்த லாங்குவேஜில் இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த லாங்குவேஜையும் சூஸ் பண்ணிக்கிட்டு நான் அந்த ஹோம் நர்ஸை வியூ ப்ரொஃபைலில் போயிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை நான் பார்க்குறேன். ஸோ இந்த வியூ ப்ரொஃபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நான் அவங்கள ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கிங் அப்பாயின்மெண்ட் பேஜில் அவங்க எந்தெந்த டேட்டில் அவைலபிளாக இருப்பாங்க, எந்தெந்த டைமில் அவைலபிளாக இருப்பாங்கங்கிறத ஷோ பண்ணும். ஸோ அதுபடி நான் எனக்கு என்ன டேட் டைம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்னவோ அந்த டீட்டெயில்ஸையும் நான் இதில் ஃபில்அப் பண்ணுறேன். ஸோ அவங்க என்ன ஜென்டர், நான் எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேங்கிறக்கூடிய அந்த சம்மரியும் நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேஷண்ட்டை எந்த இடத்துல அந்த ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணுங்கிறதையும் நம்ம லொக்கேஷனையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த புக் அப்பாயின்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுறது மூலயமா நமக்கு இந்த அப்பாயின்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுது. ஸோ இதை எந்த டாக்டரை நம்ம புக் பண்ணியிருக்கோமோ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு அவங்க எப்போ ஃபர்தர் ஸ்டெப் வரணுமோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ.